அனைவருக்கும் வணக்கம். 1000வது நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி 1001வது நிகழ்ச்சி ஒரு சிறப்பான அதிகாரத்தை ஐயா அவர்கள் விளக்கி உரையாற்றி இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு ஊக்கமளிக்கின்ற விதத்தில் வந்து பங்கேற்கின்ற அதனுடைய புதுமை இலக்கிய தென்றலின் உறுப்பினர்கள் தான் மிக முக்கிய காரணம். அவர்களுக்கும் நன்றி. தலைமை வகித்து நடத்தி தந்த அமைப்பின் தலைவர் பாவலர் ஐயா அவர்களுக்கு நன்றி. வந்து பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நாளை மறுநாள் 2 முக்கியமான நூல்கள் வெளியிடப்படுகின்றன. உலகத் தலைவர் பெரியார் வாழ்க்கை வரலாறு தொகுதி 9. இது 1964 தொடங்கி 1967 அண்ணா ஆட்சிக்கு வருகின்ற வரையிலான தந்தை பெரியார் அவருடைய சுற்றுப்பயணங்கள், முக்கிய நிகழ்வுகள் இவை அனைத்தும் இருக்கின்றன. பல்வேறு செய்திகள் அந்த நூலில் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு அரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, பொதுவாக எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு பொதுவாக என் வயது ஒட்டிய இளைஞர்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று, இந்த புத்தகங்களை எல்லாம் பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு நிதி வேணும். இன்னொன்று, படிக்கிறதுக்கு நேரம் வேணும். இது இரண்டையுமே கொடுத்து எனக்கு அந்த ஒரு அரிய வாய்ப்பை இயக்கம் கொடுத்ததில் இந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் பல முறை படிக்கும் வாய்ப்பை பெற்றவன். அதற்கடுத்து மண்டல் குழுவும் திராவிடர் கழகமும் என்ற நூல் ஐயா கழகத்தினுடைய வெளியுறவு செயலாளர் கருணாநிதி அவர்களால் துவக்கப்பட்டது. 1979 மண்டல் குழு தொடங்கப்பட்டது முதல் அது நாடாளுமன்றத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று அந்த குழுவினுடைய அறிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் பிரச்சாரத்தை தொடங்கி, அந்த குழு தன்னுடைய அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்த பிறகு அதனை நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் போய் போராடிய இயக்கம் திராவிடர் கழகம். தொடர்ச்சியான போராட்டங்கள். அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் வைத்து அதை சட்டமாக்குவதற்கு போராட்டம். அதை சட்டமாக்கி ஆட்சியை யூபிசி இருந்த அவர்கள் இழந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் அதற்கு ஒரு தடை, அதற்கு ஒரு பெரும் போராட்டம். இப்படியான அந்த போராட்டங்களின் கதை வரலாற்றை கூறுகின்ற நூல். இந்த நூல்களை பேராசிரியர் சுபவி அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் வெளியிடுகிறார்கள். நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருகை என்று கேட்டுக்கொண்டு, புதுமை இலக்கிய தென்றலின் 1002வது நிகழ்ச்சி வருகின்ற திங்கட்கிழமை மாலை இதே அரங்கில் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் பெரியார் பேரியாளர் இறையனார் அவருடைய நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவு சொற்பொழிவு ஆற்றுகிறார். தலைப்பு யார் இலக்கியவாதி, எது இலக்கியம் என்னும் தலைப்பில் உரையாற்றுகிறார். அனைவரும் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.